ஐயோ பேச முடியாதுப்பா அப்படின்னு நீங்க என்னத்த சொல்றது? நான் தாங்க எந்திரிச்சு போகணும். போங்க போங்க போங்க, மறுபடியும் வந்துடாதீங்க. இங்க கடைக்கோடியில ரேஷன் கடையில வரிசையில நிக்கிற ஒரு ஆயாவுக்கு வேர்க்குதே, அதுக்கு ஒரு செட்டு போட்டு நிக்க வைப்போங்கிற இந்த சிந்தனை இருக்குமா? 2026 சிஎம், 2031 பிஎம், அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா யாரு? எங்க தலைவன் விஜய். அப்துல் கலாம் கனவு காண சொல்லியிருக்காரு. ஆனா அநியாயத்துக்கு இப்படிலாம் கனவு கண்டு நீங்க பேசுறீங்க பாருங்களேன். இன்னைக்கு வந்து நான் அதை செஞ்சிருவேன், திமிங்கலத்துல பால் எடுத்துருவேன், அப்படி இப்படின்னு இந்த புல்பு கதையெல்லாம் இங்க சொல்லிட்டு இருக்கீங்க. புல்பு கதையா? ஆமா, மக்கள் திமுக அவங்க குடும்பத்துல பிறந்தது மாதிரியே பேசிட்டு இருக்கீங்களே. எங்க தொண்டர்கள் எங்க இதுன்னு சொல்றது இருக்குல்ல, இதெல்லாம் எங்க இந்த தனியா பிறந்து வந்துட்டானா? செவ்வாய் கிரகத்துல இருந்து யாரால் உருவாக்கப்பட்டது? மரத்துல ஏறுறான், அங்க ஏறுறான், இங்க ஏறுறான் அப்படிலாம் சொல்றீங்கல்ல, ஏன் ஏறுறான்? எல்லாம் மனிதனா இருந்த எல்லாத்தையும் மிருகமா மாத்தி வச்சிருக்கீங்க. இப்பதான் நாங்க எல்லாரையும் மனிதரா மாத்திட்டு இருக்கோம். உங்களை மாதிரியா? நான் குரங்குதான், ஆனா குரங்கு இன்னொரு குரங்கு கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்குல்ல. இவ்வளவு புழுப்பு கதையா சொல்லிட்டு இருக்கீங்க. நானும் புழுப்பு கதை புழுப்பு கதை தான். அது என்ன புழுப்பு கதை? விளக்கம் சொல்லுங்க. புழுப்பு கதைனா பொய் கதைன்னு அர்த்தம். ஆமா, நாங்க புளிப்பு முட்டாய் பார்த்துருக்கோம், ஆனா புளிப்பு கதையை இன்ன வரைக்கும் கேட்டது. இப்ப நீங்க சொன்னதெல்லாம் அதுதான். தமிழில் வெல்ல முடியாம போனதுக்கு காரணமே குடும்ப குட்டியோட இருந்ததுனால தான். புரியுதுங்களா? நாடு நாட்டு மக்களும் நல்லா இருக்குன்னா குடும்ப குட்டி இருக்கக்கூடாது. டைனோசர் முட்டை தெரியுமா? அதை ஆம்லெட் போட்டு சாப்பிட்டா எந்த நோயும் வராதான். அதை ஏற்பாடு பண்ணுவோம். டைனோசர் இருக்கா? உங்க வீட்டு பக்கத்துல வளர்த்துட்டு இருக்கீங்களா, இல்ல உங்க தலைவர் வீட்டுல தான் வளர்த்துட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் கூட ஒரு சென்ஸுங்கிறது இல்ல. டைனோசரை நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்பதான் உருவாக்குவோம். அதுக்கப்புறம் எல்லா மக்களுக்கும் ஃப்ரீ முட்டை ஆம்லேட்டே போட்டு கொடுத்துருவோம். யார் வரா கார்ல, யாரா கூட கூட்டிட்டு போறாரு, யாரு கூட கூட்டிட்டு வராரு? இப்ப செய்தியா போட்டானுங்களே, கீர்த்தி சுரேஷ் கூட போனாரு, த்ரிஷா கூட போனாரு. பாத்தீங்களா மக்கள் புத்தி எந்த அளவுக்கு தரங்கட்டு வச்சிருக்கீங்கன்னு. இது எல்லாத்தையும் நாங்க பண்ணிட்டு இருக்கிற இந்த ரகசியம் எல்லாத்தையும் சொல்லிவிடுவோம். நீங்க எல்லாத்தையும் எது திமிங்கலத்துல பால் கறக்கிறது, டைனோசர் முட்டை எடுத்துக்கிட்டு வந்து ஆம்லெட் போட்டு கொடுக்க, எல்லாத்தையும் நீங்க செஞ்சுட்டு நல்ல பேர் நீங்க வாங்கிட்டு போயிருவீங்க. கேட்கிறவன் கேனப்பையில அந்த கேர விஜய கொண்டையில கூட கேட்டி வித்தின்னு சொல்லுவாங்க. அந்த கதையா இருக்குது இப்ப நீங்க சொல்றது. இதுக்கு எனக்கு விடயம் தெரியாம நான் இந்த இடத்த விட்டு நான் காலி பண்ண மாட்டேன். சும்மா ஈஸியா சொல்லுங்க, சொன்னாப்ல போய் செஞ்சிருவீங்களா? மூலிகை செத்து போயிருவீங்க. அதுக்கு ஒரு திறமை வேணும். அதான் நியூஸ் வந்தது, நிறைய விஷயங்கள் வருது. நம்ம பிரதமர் ஜியோட பேர் வருது, ட்ரம்மோட பேர் வருது, எங்கால் பேர் வந்துச்சா? அம்மையார் பேர் வருது. இல்ல எங்கால் பேர் வந்துச்சாங்கிற. அதுல எங்கால் பேர் வந்துச்சா? ஏதாவது டெவலப் பண்ணி ஒரு குரலை உங்களால எழுதி முடிஞ்சுதா? ஆனா எங்க தலைமை ஒரே ஒரு குரல் தான் எழுதினார். அநீதி, அராஜகம், தில்லு முள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உழைக்கும். அத்தனை தொண்டர்களும் அத்தனை ரசிகர்களும் இன்னைக்கு நிறைய குரல் எழுதி விட்டுக்கிட்டே இருக்கோம். எல்லாம் வருது, அவ்வளவு கலெக்ஷன் பண்ணி மொத்த புக்கு போடுறோம். இவ்வளவு பெரிய புக்கு ஆயிரும். இந்த திருக்குறள் திருவள்ளுவருக்கே நீங்க டப்பு கொடுக்குறீங்க. திருவள்ளுவருக்கு டப்பு கொடுக்குறோமா? அவருக்கு டப்புலாம் கொடுக்க வேணாம். அவர் அடிக்கடி கட்சி மாறுறாரு, தெரியுமா தெரியாது அவங்களுக்கு? திடீர்னு பார்த்தா காய் வடையில இருந்துட்டு பிஜேபியில் இருக்காரு. சீரியஸா? திடீர்னு பார்த்தா வெள்ளை வடை போட்டுக்கிட்டு வள்ளலார் கட்சியில் இருக்காரு. அந்நிய நாட்டோடதுங்க, இதெல்லாம் நான் விளம்பரத்தில் நடிக்க மாட்டேன், எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்தாலும். நான் அன்னைக்கு உங்க தலைவன் சொல்லியிருந்தான்னா இன்னைக்கு பல லட்சம் ஓட்டுங்க எல்லாத்துக்கும் ஒத்து கொடுத்துட்டு, இன்னைக்கு வந்து நான் அதை செஞ்சிருவேன், திமிங்கலத்துல பால் எடுத்துருவேன், அப்படி இப்படின்னு இந்த புல்பு கதையெல்லாம் இங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, மக்கள் என்னத்தை நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? நீங்க சொல்றது எல்லாத்தையும் நம்பிடுவாங்களா? மக்கள் என்ன, தமிழ்நாட்டு மக்கள் என்ன அந்த அளவுக்கு முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? முட்டாள ஆக்கி வச்சிருக்கீங்க. சொல்றது எதையுமே நம்ப மாட்டேங்கிறாங்க. நாங்க ஆக்கி வச்சிருக்கிறோம், நீங்க வந்து அதை தெளிவுபடுத்த போறீங்க. அப்புறம் தெளிவுபடுத்துறதுக்கு ஏங்க முதல்ல இங்க இருக்கிற கல்வி அமைப்பே மாத்தணுங்க. எல்லாத்துக்கும் புத்தகத்தை கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய கொடுமை. காலங்காத்தால அந்த குழந்தைங்க தூக்கிட்டு போற புத்தக மூட்டை இருக்க பார்க்கறதுக்கு நெஞ்சு வலிக்குது. நாங்கெல்லாம் வந்த புத்தகம் இல்லாத கல்வி அப்படி ஒன்று கிரியேட் பண்ணணும். அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இருக்கணும். புரியுதுங்களா? நீங்கள் போய் பார்த்தீங்களா கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்குதுன்னு? எத்தனை பில்டிங் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க தெரியுமா? என்னத்தை டெவலப் பண்ணியிருக்காங்க? எவ்வளவு கான்ட்ராக்ட் பேஸில் காசு அடித்து வச்சுருக்காங்க தெரியுமா? இதெல்லாம்
நல்லது நீங்க எல்லாமே தான் அவங்க பண்ற எல்லா விஷயமும் நல்லது பண்றாங்கன்னே நினைக்கிறீங்க. ஏங்க அவ்வளவு வருமானம். ஏங்க நல்ல விஷயம் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அப்படி தெரியுற விஷயத்த தானங்க பேச முடியும். கெட்ட விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கெட்டதால பேசுவாங்க. நல்ல விஷயம் கண்ணு முன்னாடி தெரியுது, நான் பேசுறேன். இவ்வளவு தூரம் அப்படியே அப்படியே திமுக அவங்க குடும்பத்துல பிறந்தது மாதிரியே பேசிட்டு இருக்கீங்களே. செனட்டாப் ரோடுன்னு இருக்கு, யார் மு.க. ஸ்டாலின் ஐயா வீடு. அந்த வீட்டுக்கு பின்னால பல மாசமா சாக்கடை நோண்டிக்கிட்டே இருக்காங்க. இன்னமும் ஏன் நோண்டுறாங்கன்னு எவனுக்குமே தெரிய மாட்டேங்குது. பாதாள சாக்கடை சேஃப்டியா இருக்கணும். இதுல ஃபாரின் கல்ச்சர் மாதிரி மாத்த போறாங்க. நிறைய ஸ்கீம் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு தடவை ரோட்டை நோண்டி ஒரு பாதாள சாக்கடையை நாங்கள் போட்டுட்டோம்னா அடுத்த 10 வருஷத்துக்கு மறுபடியும் நோண்ட மாட்டோம். இப்போ அப்படியே நோண்டுறாங்க. இந்த மாதம் போடுறாங்க, மூடிடுறாங்க. அடுத்த 4 மாதத்துல மறுபடியும் நோண்டுறாங்க, மறுபடியும் போடுறாங்க. எங்கே எப்படி இடிஞ்சுதுன்னு எவனுக்குமே தெரிய மாட்டேங்குது. அதாவது நாங்க ரோட தோண்டி போடுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, அந்த தோண்டி காயறதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணிடுறீங்க, தொண்டர்கள் எல்லாரும் அந்த நண்டு சுண்டெல்லாம் அந்த ரோட்டு மேல ஏறி தாவி குதிச்சு அங்கிட்டு போறேன்னு அந்த நோட்டையே நாசமாக்கிறீங்க. வேற வீடியோ பாக்குறமே. இப்படிப்பட்ட ஆட்களை வச்சுக்கிட்டு அப்புறம் இப்படி தானே செஞ்சே ஆகணும். பல தடவை தோண்டி தானே ஆகணும், பல தடவை சாலை அதாவது எங்க தொண்டர்கள் எங்க இதுன்னு சொல்றது இருக்குல்ல, இதெல்லாம் எங்கே இந்த தனியா பிறந்து வந்துட்டானா செவ்வாய் கிரகத்துல இருந்து? யாரால் உருவாக்கப்பட்டது? யாரால்? இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட என்ன இந்த 80 வருஷ காலமா ஆண்டு முடிச்சிருக்கீங்க. காங்கிரஸ், ஏடிஎம்கே, டிஎம்கே எல்லாம் நாட்டு மக்களை, அறிவில்லாத மக்களை ஆக்கி வச்சிருக்கீங்க. செயல்முறை என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்களெல்லாம் நாங்க ஒவ்வொருத்தரா வர வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள மாத்தி மனிதர்களா மாத்திட்டு இருக்கோம். அதுவே பெரிய விஷயமா இருக்கு தெரியுமா? மரத்துல ஏறுறான், அங்கே ஏறுறான், இங்கே ஏறுறான் அப்படிலாம் சொல்றீங்கல்ல. ஏன் ஏறுறான்? எல்லாம் மனிதனா இருந்த எல்லாத்தையும் மிருகமா மாத்தி வச்சிருக்கீங்க. இப்பதான் நாங்க எல்லாரையும் மனிதரா மாத்திட்டு இருக்கோம். உங்களை மாதிரியா? எங்களை மாதிரியா? உங்களை மாதிரி தான் நீங்க சொல்லிக்கிறீங்களே, நான் தான் அப்படின்ற மாதிரி நீங்க வெளிப்படையா சொல்லிக்கிறீங்களே. பரவாயில்ல, நல்லா இருக்குங்க. ஒரு விஷயம், நான் குரங்கு தான், ஆனா குரங்கு இன்னொரு குரங்கு கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குதுல்ல, என்ன பண்றது? ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. கேளுங்க. அதாவது நீங்க சொல்றத வச்சா நாங்கெல்லாம் மனுஷனா மாத்திடுவோம். இருக்கிறது எல்லாமே சிப்பன்சி குரங்குகளா இருக்குதுங்க. நாங்க எங்க தலைவன் வந்ததுக்கு அப்புறம் தான் மனுஷனா உருவெடுக்க போறாங்கன்னு கிமு 2 லட்சத்துக்கு முன்னாடி இருந்த காலம் மாதிரில பேசிட்டு இருக்கீங்க. அந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்காங்க, மிருகத்தனமா மாத்தி வச்சிருக்காங்க. பாத்தீங்களே 4 பேர் ரயில்ல என்ன பண்ணாங்கன்னு, ரத்தம் பாக்குறாங்களாம். எந்த அளவுக்கு மிருக குணம் கொண்டவர்களாக மனிதர்கள் மாறிவிட்டார்கள். இவங்களெல்லாம் யார் திருத்துறது? இவங்களாம் திருத்துறாங்களா? இதெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறது யாரு? உங்க தலைவன் வந்தா இதெல்லாம் உருவாகாது அப்படிங்கிறதுக்கு சொல்ல வரீங்க. சுத்தமா ஒண்ணு இருக்காது. ஒண்ணு இருக்காது. வள்ளலார் ஆட்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? புரியுதுங்களா? வள்ளலார் ஆட்சின்னு தெரியுமா? வள்ளலார் யாருன்னு தெரியுமா? சொல்லுங்க, உங்களுடைய பொன்னான வாயாலே சொல்லிடுங்க. நீங்க தான் நிறைய பொன்னான வாயா? ஆமா, பொன்னான வாயி, புண்வாயி, இவ்வளோ விஷயங்கள் பேசினா அப்புறம் வாய் கூட புண்ணா போகுங்க. இவ்வளவு புழுப்பு கதையா சொல்லிட்டு இருக்கீங்க. நானும் புழுப்பு கதை. அது என்ன புழுப்பு கதை? விளக்கம் சொல்லுங்க. புழுப்பு கதைன்னா பொய் கதைன்னு அர்த்தம். புழுப்பு கதைன்னா பொய் கதையா? ஆமா. இப்படியெல்லாம் ஒரு லாங்குவேஜ் இருக்குங்கிறதே இப்படியாதான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. பாருங்க எந்த அளவுக்கு கல்வி சீர்குலைஞ்சு கிடக்குதுங்க. புழுப்பு கதைங்கிறீங்க. ஆமா, நாங்க புளிப்பு முட்டாய் பார்த்துருக்கோம், ஆனா புழுப்பு கதையை இன்ன வரைக்கும் கேட்டது. இப்ப நீங்க சொன்னதெல்லாம் அதுதான். எது? இப்ப சொன்னீங்களே பக்கம் பக்கமா. பக்கம் பக்கமா கதை சொன்னேன் நானு. ஆமா, நான் கேட்டது உங்ககிட்ட என்ன கதையை கேட்டேன். பக்கம் பக்கமான உலகத்தையே உலுக்கி போடுற கதையை கேட்டா நீங்க அப்படியே சொல்றீங்க பாருங்க. அப்ப இதுக்கு எங்கேயோ அமெரிக்காக்காரன் அவன் சந்தோஷத்துக்கு இருந்திருக்கான். மனிதக்கறி சாப்பிட்ற ஊரா அந்த ஊரு. அவன் அங்க சாப்பிட்டான்னா அவனுங்க அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. சின்ன குழந்தைங்களோட இருக்காங்க அப்படின்னா அவங்க இருக்காங்க. அந்த கண்டம் வேறு, இந்த கண்டம் வேறு. அந்த கண்டத்தை பத்தி இந்த கண்டத்துல யோசிக்க கூடாது. இந்த கண்டத்துல இருக்கிற இந்த மக்களுக்கு யோசிக்கணும். புரியுதுங்களா? அங்க யோசிச்சுட்டு அப்ப அங்கதான் நீங்க வீடு வாங்கி வச்சிருக்கீங்க, வீடு கட்டி வச்சிருக்கீங்க. எல்லாம் உங்க சொத்துக்கள் எல்லாமே அங்க இருக்கிறதுனால அந்த ஊரை பத்தி மட்டுமே உங்க தாட்ஸ்ல இருந்துட்டு இருக்கு. இந்த ஊரை சிந்திக்க மாட்டேங்கிறீங்க. இங்க கடைக்கோடியில ரேஷன் கடையில வரிசையில நிக்கிற ஒரு ஆயாவுக்கு வேர்க்குதே, அதுக்கு ஒரு செட்டு போட்டு நிக்க வைப்போங்கிற இந்த சிந்தனை இருக்குமா? இல்லையே. உங்களோட சிந்தனை எல்லாம் தெரியுதா?
ஓப்பனிங்க பேசுறீங்களே, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. உங்க தலைவனுக்கு அமெரிக்கால வீடே இல்ல, அவங்க புள்ள குட்டிக்கெல்லாம் வீடே கிடையாது. ஏங்க அதெல்லாம் விட்டு விலகி வந்துட்டாருலங்க. இப்ப நாட்டுக்கு நாட்டு மக்களுக்காக தானே இருக்காரு. அதான் சொல்லிட்டாருங்க. அர்ப்பணிச்சிட்டாரா? எனக்கு குடும்பமே வேணாம், நான் நாட்டு மக்களுக்காக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிச்சுட்டு வாக்குமூலம் கொடுத்துட்டாரா? ஏங்க குடும்பத்தோட இருந்ததுனால தாங்க பிரபாகரனே ஜெயிக்க முடியாம போயிட்டாரு. தமிழீழம் வெல்ல முடியாம போனதுக்கு காரணமே குடும்ப குட்டியோட இருந்ததுனால தான். புரியுதுங்களா? நாடு நாட்டு மக்களும் நல்லா இருக்குன்னா குடும்ப குட்டி இருக்கக்கூடாது. ஆமா, சத்துணவு திட்டம் இலவசமா போட்டாரு அப்படிங்கிறதுக்கு காமராஜர் எடுத்தாருன்னா என்ன, பொண்டாட்டி இல்ல புள்ள இல்ல சொத்து வேணாண்டா எல்லாம் குர்ரா அப்படின்னாரு. அந்த மனநிலை யாருக்கு வரும்? இல்லாதவனுக்கு தான் வரும். சொந்தம் பந்தம்னு வச்சுக்க கூடாது. புரியுதுங்களா? எம்ஜிஆர் எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு? இல்ல, அது மாதிரி இருக்கணும். ஒரு தலைவனுங்கிறது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு நிக்கணும். இப்ப அப்படியா? எல்லாம் ஃபாரின்ல சேர்த்து வச்சிருக்கிறதுனால ஃபாரின்ல என்ன நடந்துருமோ, அங்க மாற்றம் ஏற்பட்டுருமோ அப்படி ஃபீல் பண்றீங்க. ஆனா நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, 2026 சிஎம், 2031 பிஎம், அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா யாரு? எங்க தலைவன் விஜய். அன்னைக்கு மாத்தம் அங்க நடக்கும். சீரியஸா? அப்துல் கலாம் கனவு காண சொல்லியிருக்காரு. ஆனா அநியாயத்துக்கு இப்படிலாம் கனவு கண்டு நீங்க பேசுறீங்க பாருங்களேன். அவர் கனவு கண்டதுனால தான் இங்க இருந்து சந்திரன் அங்க போச்சு. புரியுதா? கனவு காணும். உங்க தலைவர் அநியாயத்துக்கு இப்படி இல்லாம கனவு காண சொன்னாரு உங்களை? எங்க தலைவர் அப்துல் கலாம் சொல்லிட்டாரு, நாங்க வேற லெவல்ல கனவு கண்டுட்டு இருக்கோம். உங்க தலைவர் இப்படி இல்லாம கனவு காண சொன்னாரு? இதுக்கும் மேல கனவு காணும். உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம்? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். புரியுதுங்களா? ஆஸ்பத்திரிக்காக அத்தனை பேரும் லைன்ல நின்றுட்டு இருக்கான். நோயே இல்லாத ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் மக்களுக்கு. எவனாவது அதை பத்தி யோசிச்சிருக்கானா? ஆஸ்பத்திரி கட்டி அதுலேருந்து கமிஷன் எடுத்து வச்சுக்கிறது தான் யோசிக்கிறாங்க. மருந்து மாத்திரை வாங்குறதெல்லாம் யோசிக்கிறாங்க. அந்த நோயற்ற வாழ்வை கொடுக்கணும் எவனுமே யோசிக்க மாட்டேங்கிறான். சரி, அப்ப நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க இதுக்கு? ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? யாருக்குமே இங்கே தெரியாது. டைனோசர் முட்டை தெரியுமா? அதை ஆம்லேட் போட்டு சாப்பிட்டா எந்த நோயும் வராதான். அதை ஏற்பாடு பண்ணுவோம். தொலைநோக்கு பார்வையில் யோசிக்கணும். அரசாங்கத்தை வழி நடத்தணும். மக்களை இப்படி இருக்க வைக்கணுங்கிற சிந்தனை இருக்கணுங்க. புரியுதுங்களா? டைனோசர் இருக்கா? உங்க வீட்டு பக்கத்துல வளர்த்துட்டு இருக்கீங்களா, இல்ல உங்க தலைவர் வீட்டுல தான் வளர்த்துட்டு இருக்கீங்களா? ஏங்க என்னங்க பைத்தியகாரத்தனமா கேட்குறீங்க? கொஞ்சமாவது அறிவுங்கிறது சிந்திக்க மாட்டீங்களா? டைனோசர் இப்போ எங்கேயாவது இருக்குதா? அதை நாங்கள் புதுசாக உருவாக்குவோம். டைனோசரை ஒரு கொசு கடிச்சதுல அந்த கொசு கிட்ட அந்த டைனோசரோட ரத்தம் இருக்குது. அதை எடுத்து அப்படியே டிஎன்ஏ கலெக்ட் பண்ணி அடுத்தடுத்தாப்புல வெறும் டைனோசராக நிப்பாட்டி முட்டையை கலெக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எல்லா மக்களுக்கும் ஃப்ரீ முட்டை ஆம்லேட்டே போட்டு கொடுத்துருவோம். ஓ, நீங்க அந்த அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க. மக்களோட நலன் இது மட்டுமே சிந்தனையில் இருக்கு. வேற எந்த சிந்தனையும் கிடையாது. அப்பப்பா, நடிகர்கள் நடிகைகள் எந்த சிந்தனையுமே வராது. எதுக்கு அவங்கள சிந்திக்கணும்? உங்க தலைவர் ஒரு நடிகர் தானே. அப்ப நடிகரை சிந்தனை பண்ணும்போது நடிகரோட ஆக்டிங் பண்ணக்கூடிய நடிகைகளையும் சிந்தனை பண்ணி தானே ஆகணும். இது தலைவர் கூட எந்த நடிகை ஆக்ட் பண்ண போறாங்க, யார் வரா கார்ல, யாரா கூட கூட்டிட்டு போறாரு, யாரு கூட கூட்டிட்டு வராரு. இப்ப செய்தியா போட்டானுங்களே, கீர்த்தி சுரேஷ் கூட போனாரு, த்ரிஷா கூட போனாரு. பார்த்தீங்களா மக்கள் புத்தி எந்த அளவுக்கு தரங்கட்டு வச்சிருக்கீங்கன்னு? ஒரு நடிகன்னா அவன் நடிகை கூட தான் போவாங்கிற ஒரு சிந்தனையே தப்பான சிந்தனைங்க. எவ்வளவுக்கு மூளையை மலிக்கி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு மேன்மக்களா இருக்கணும்ல. தமிழன்கிற சமூகம் எப்படிப்பட்ட சமூகம்? பொருணி பேசாத சமூகம், அடுத்தவனும் வாழ வச்சு பார்க்குற சமூகம். இந்த நாடே வந்தாரை வாழ வைக்கும் நாடு தமிழ்நாடுன்னு இருக்கான். இங்க வந்தவனெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆனா இந்த தமிழ் நிலைமை. செய்தி ஊடகத்தோட வெளிச்சம் என்ன? ஒருத்தன் என்ன செய்யறானோ அதை அப்படியே பிரதிபலிச்சு காமிக்கிறதானே. அதானே இது எல்லாத்தையும் நாங்க பண்ணிட்டு இருக்கிற இந்த ரகசியம் எல்லாத்தையும் சொல்லி விடுவோம். நீங்க எல்லாத்தையும் எது திமிங்கலத்துல பால் கறக்கிறது, டைனோசர் முட்டை எடுத்துக்கிட்டு வந்து ஆம்லெட் போட்டு கொடுக்குறது எல்லாத்தையும் நீங்க செஞ்சுட்டு நல்ல பேர் நீங்க வாங்கிட்டு போயிருவீங்க. அப்ப நீங்க செய்யறத நாங்க காப்பி அடிக்கிறோம்னு சொல்ல வரீங்களா? ஒவ்வொன்றும் இதுவரைக்கும் எல்லாமே அப்படித்தானே. இதுவரைக்கும் எல்லாமே அப்படித்தானே நடத்தி வச்சிருக்கீங்க. எதையாவது நீங்க சொந்தமா யோசிச்சோன்னு ஒண்ணு சொல்லுங்களேன். நாங்க படத்துல பண்ணதை நீங்க செயல்ல செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். நாங்க யோசிச்சதை நீங்க செய்யறீங்க. ஒருவர்கள் புரட்சி அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தோம், உண்டா இல்லையா? எல்லா இடத்துலயும் தண்ணி இருக்குன்னு ஒரு புரட்சியை கொண்டு வந்தோம். அதெல்லாம் இப்ப நீங்க என்ன,
நீங்களா புதுசா உருவாக்குனீங்களா? எங்களை மாதிரி உருவாக்குங்களேன். ஒரு தீமங்கில பாலை கறக்கிறது உருவாக்குங்க, ஒரு டைனோசர் முட்டைக்கு உருவாக்குங்க. சரி, நானும் போனா போது பொறுமையா நான் போனா போகுதா? ஆமா, பொறுமையா பேச விட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன். திமிங்கலத்துல போய் எப்படி பாலை கரைச்சி எப்படி இது பண்ண முடியும்? அப்புறம் இன்னொன்னு விஷயத்த சொல்றீங்களே, திமிங்கலத்து மட்டும் இல்லாம வந்து டைனோசர் முட்டை. நான் தெரியாம தான் கேட்குறவன் கேனப்பையில அந்த கேஆர் விஜய கொண்டையில கூட கேடிவி தேடின்னு சொல்லுவாங்க, அந்த கதையா இருக்குது இப்போ நீங்க சொல்றது. இதுக்கு எனக்கு விடயம் தெரியாம நான் இந்த இடத்த விட்டு நான் காலி பண்ண மாட்டேன். எனக்கு இதுக்கான பதில சொல்லுங்க. நானும் விட்டு பிடிச்சிட்டேன். சரி, நீங்க பேசுறத பேசுங்க அப்படின்ட்டு. அதை சொல்லுங்க. திமிங்கலத்துல பால் எப்படி கறக்கிறதுன்னு ChatGPT போட்டு பாருங்க. ஜெமினி ஆப் இருக்கு இல்லையா, போட்டு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியை தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா திமிங்கலத்துக்கிட்ட எப்படி பால் கறக்கலாங்கிற ஒரு வகை இருக்கு. சும்மா கறந்துட முடியாது. எங்க இதில் அதை போய் கறக்கிறாருன்னா ஆதவர்ஜுனா தான் அதுக்கு நாங்கள் பொறுப்பாக கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து சாதாரணமாக கறந்துட முடியாது. திமிங்கலத்தோட சேசிங் பண்ணி ட்ராவல் பண்ணி கேட்ச் பண்ணணும். பால் கறக்கிறதுனா மாட்டு மடியில் உட்காந்து கறக்கிறது மாதிரி கிடையாது. அது திமிங்கலம் தானாக பீச்சும். அந்த பீச்ச நேரத்தில் கடல் தண்ணி கலக்காமல் அந்த பாலை கேட்ச் பண்ணணும். அது எவ்வளோ பெரிய திறமை தெரியுமா? அது சாதாரணம் கிடையாது. சும்மா ஈஸியாக சொல்லுங்க சொன்னாப்புல போய் செஞ்சிருவீங்களா? முழுகி செத்து போயிடுவீங்க. அதுக்கு ஒரு திறமை வேணும். உங்க தலைவன் சொல்லி கொடுத்தாரா இப்படிலாம் பண்ணணும்? தலைவன் சொல்லி கொடுத்தாரா? ஏங்க, தஞ்சாவூர் பெரிய கோயில் கல்வெட்டில் இருக்கிற ஒரு சுரங்கத்துக்குள்ளார இருந்த கல்வெட்டில் இருந்த செய்தி இது. பூசி ஐயா படிச்சுட்டு வந்து சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? ஆமா, நல்லா கேட்டமே. ஓட்டு தொகுதியில வந்து நிக்கிறதுக்கு வந்து எங்க தலைவர் வந்து 3-4 தொகுதியில என்னையா அது அரசியலமைப்பு சட்டம் கொஞ்சமாவது தெரிஞ்சுதான் பேசுறாரா? எப்படிங்க ஒரு தொகுதிக்கு வந்துட்டு ஒரு வேட்பாளரா இருக்கிறவங்க 3-4 தொகுதியில நிக்கலாம் அப்படிங்கறாங்க? நிக்க முடியுமா? ஏதாவது அரசியல் பத்தி தெரிஞ்சிட்டு வந்து பேசுறாரு. ராகுல் காந்தி மேல நிக்க முடியும்? ராகுல் காந்தி எத்தனை இடத்துல நின்னாரு? 3 இடத்துல நின்னாரு. ஜெயலலிதா எத்தனை இடத்துல நின்னாங்க? 4 இடத்துல நின்னாங்க. எப்ப நின்னாங்க? அரசியலமைப்பு சட்டம் அந்த தொகுதியை மாத்தி அமைக்கப்பட்டது எந்த வருஷம்? அதுக்கப்புறம் இப்ப என்ன வருஷம் நடந்துகிட்டு இருக்கு? இதெல்லாம் தெரியாம உங்க தலைவர் பேசுறாரு. ஒரு விஷயம், எங்க தலைவன் நினைச்சாவே எல்லாமே மாறிடும். புரியுதுங்களா? எந்த தலைவரை சொல்றீங்க? உங்க புஸ்லி தலைவரை சொல்றீங்களா இல்ல உங்க விஜய்? அவர் ஒரு போன் போட்டு சொன்னார்னா போதும், ட்ரம்ப் அப்படின்னு நடுங்கிட்டு கேட்பார். ட்ரம்ப் அதான் நியூஸ் வந்ததே, நிறைய விஷயங்கள் வருதே. நம்ம பிரதமர் ஜியோட பேர் வருது, ட்ரம்போட பேர் வருது, எங்கால் பேர் வந்துச்சா? பேர் வருது. இல்ல எங்கால் பேர் வந்துச்சாங்கற. அதுல எங்கால் பேர் வந்துச்சா? எத்தனை கோடி பக்கங்க? 38,000 பக்கம் தாங்க வந்திருக்குது. அதுல இன்னும் எத்தனை பக்கங்கள் இருக்குது? தோண்டி பார்த்தா தானே தெரியும். வேணாங்க, நீங்க ரொம்ப அத்துமீறி போயிட்டு இருக்கீங்க. புரியுதுங்களா? எங்காலும் வந்துச்சானா மீதி பக்கம் இருக்கும், அதுல வருவாரு அப்படிங்கிறீங்க. பார்த்தாதான் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா வெளியிட்டு இருக்காங்க. அழகிய தமிழ் மகன் ஒருத்தனுக்கு சும்மா பேர் வைக்க முடியாது. புரியுதுங்களா? அது மாதிரி எங்க தலைவர் வந்து பச்சை தமிழன். புரியுதுங்களா? உடனே ரஜினிகாந்த் தான் பச்சை தமிழன் சொல்லாதீங்க. அவர் பயந்த தமிழன். எங்க தலைவர் வந்து பச்சை தமிழன். ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல பேர்லாம் டைட்டில் நல்லா தான் வைக்கிறீங்க. ஆனால் பேப்பரை பார்த்து வாசிக்கும் போது தான் தமிழுக்கு இடையூறான ஒரு வார்த்தைகள்லாம் விட்டு பேசுகிறாரு. அதுதான் பச்சை தமிழனா? ஒருவேளை பச்சை கலரில் அது எழுதி கொடுத்துருப்பீங்களா? அதனால பச்சை தமிழன்னு சொல்கிறீங்களா? நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, எழுதி கொடுத்தவன் மேலே இருக்கிற தப்பு வச்சுக்கிட்டு எங்கள் தலைவனை தப்பாக பேசாதீங்க. என்னங்க உங்க தலைவனுக்கு எங்கங்க போச்சு? தமிழ்ல படிக்க தெரியுது இல்லைங்க, இந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ்டேக்கை திருத்திட்டு படிக்க வேண்டியதானங்க? மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களா, பல கோடி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களா சொல்றீங்களே, நாங்க அப்படியே மக்களை வந்து நாங்க உருவாக்கி மனிதர்களா உருவாக்கிட்டு இருக்கிறோம்னு. அப்ப அந்த மனிதர்களை உருவாக்குறதுக்கு என்ன? அம்பேத்கர் எழுதுன சட்டத்தை மாத்தி எழுதுவீங்களா? அப்படியே மாத்தி படிப்பீங்களா? நாங்களும் முயற்சி பண்றோம். திருக்குறள் தான் இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகளா அதே இன்னும் படிச்சுட்டு இருக்காங்க. நாங்க மாத்தி எழுதணும்ல, மாத்தி படிச்சா நீங்க என்ன பண்றீங்க? கிரிட்டிக்ஸ் பண்றீங்க. திருக்குறளை மாத்தி எழுதுறாரு இவர், என்ன பெரிய இவரா அப்படின்லாம். எந்த அளவுக்கு தரங்கட்ட அறிவு கட்ட ஜென்மமா இருக்கீங்கன்னு பாத்தீங்களா? மாத்தாம இல்ல, மாத்துனா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க.
அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு திணறி போய் நின்றுட்டு இருக்கோம். அதுதான் இந்த இப்ப மக்களுக்கு முதல்ல அறிவை கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் செயல் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தணும் இருக்கோம். சீரியஸா தான் உண்மை. அதனாலதான் திருக்குறளை வந்து திமுகவை பத்தி அழகா அவங்க தலைவர் வந்து அப்படியே பிரதிபலிச்சாங்களா. இப்ப அந்த நண்டு சுண்டெல்லாம் திருக்குறள்னா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாடம் பத்தி படிச்சிட்டு இருக்கு. இதுதான் உங்களுடைய தலைவருடைய விஷயம். வழிகாட்டுதலா? எத்தனையோ ஆண்டுகளா திருக்குறளை அத்தனை பேர் மறந்து போயிட்டான். மறுபடியும் எங்கள் தலைவர் ஞாபகப்படுத்தியிருக்காரு. பல வருஷமா அந்த 1330 தான் வச்சுருக்காங்க. அதில் ஒரு இத்தனை வருஷமாக இருக்கிறாங்களே, கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி நிறைய எழுதி வச்சுருக்க வேணாம். நாங்கள் அறிஞர்கள், புலவர்கள், அப்படி இப்படிலாம் செம்மொழி மாநாடெல்லாம் நாங்கள் நடத்தினோம். அப்படிலாம் எதுக்கு? இதெல்லாம் புரோஜனம் இல்லையே. திருவள்ளுவருக்கு செலவு வச்சுருக்கீங்க, ஏதாவது டெவலப் பண்ணி ஒரு குரலை உங்களால் எழுதி முடிஞ்சுதா? ஆனால் எங்கள் தலைவன் ஒரே ஒரு குரல் தான் எழுதினார். அத்தனை தொண்டர்களும் அத்தனை ரசிகர்களும் இன்னைக்கு நிறைய குரல் எழுதி விட்டுக்கிட்டே இருக்கான். எல்லாம் வருது, அவ்வளோ கலெக்ஷன் பண்ணி மொத்த புக்கு போடுறோம். இவ்வளோ பெரிய புக்கு ஆயிரும் உங்களுக்கு. தமிழனோட மரபு, பண்பாடு, கலாச்சாரம் இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காக தான் இந்த புக்கை ரெடி பண்ணுறது. இந்த திருக்குறள் திருவள்ளுவருக்கே நீங்க டப்பு கொடுக்குறீங்க. திருவள்ளுவருக்கு டப்பு கொடுக்குறோமா? அவருக்கு டப்புலாம் கொடுக்க வேணாம். புரியுதுங்களா? என்ன சொல்கிறீங்க? திருவள்ளுவருக்கு டப்பு கொடுக்குறீங்க. டஃப் கொடுக்குறோமா? எங்களுக்கு நிகராக அவரே இல்லை. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு ஆ பேசுங்க பேசுங்க. அவர் எல்லாம் எழுதி வச்சதெல்லாம் அறிவு இல்லாத எழுதி வச்சது மாதிரியே இருக்கு. அவர் அடிக்கடி கட்சி மாறுறாரு. அது தெரியுமா தெரியாது அவங்களுக்கு? திடீர்னு பார்த்தா காய் வடையில் இருந்துட்டு பிஜேபியில் இருக்கார். சீரியஸா? திடீர்னு பார்த்தா வெள்ளை வடை போட்டுக்கிட்டு வள்ளலார் கட்சியில் இருக்கார். திருவள்ளுவர் கட்சி மாறிட்டு இருக்காரு. கட்சி மாறாமல் இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். ஒரு கட்சியில் இருந்து அந்த கட்சியில் மட்டும் இருக்கணும். இப்போ உங்க கட்சிக்கு நீங்க குத்தகைக்கு எடுத்திருக்கீங்களா? எங்கள் கட்சிக்கு குத்தகை இருக்குமா? அவர் எழுதுனதே சரியில்லைன்னு சொல்லி மாற்றி எழுதிட்டு இருக்கவங்க அப்புறம் எங்கள் கட்சி குத்தகை எடுத்துருக்குமா? ஓ, நீங்க மாத்தி அமைக்கிறதுக்கே இவ்வளோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆ ம். அப்புறம் நல்லா இருக்கு, நல்லா வருவீங்க. நண்டு சுண்டுகளுக்கெல்லாம் நல்ல நண்டு சுண்டு தலைவர். நண்டு சுண்டு புரியல. என்ன நண்டு நண்டு சுண்டு? சுண்டுனா இப்போதைக்கு இருக்கக்கூடிய 5 வயசுலேருந்து 3 வயசுல இருந்து வரக்கூடிய இளைய தலைமுறைன்னு வச்சுக்கோங்களேன். உங்க பாசையில சொல்ல போனா இந்த இளைய தலைமுறையை நாசமாக்கிட்டு இருக்கக்கூடிய செயலை செஞ்சு கொண்டுட்டு இருக்கிறாரு உங்க தலைவர். அப்படிங்கிறது தான் ஆணித்தனமான ஒரு உண்மை. அதை நீங்க இவ்வளோ ஒரு விஷயத்த பொய்யா ஒரு கிரியேட் பண்ணி திருவள்ளுவருக்கே டப்பு கொடுக்குற மாதிரி. திருவள்ளுவர் என்ன அடா 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 அடா. வேணாங்க, ரொம்ப நீங்கள் பேசலாம் எப்படி தெரியுமா? அப்படியே தலையை விரித்து போட்டு உட்காந்தாப்புல கண்ணைக்கு உட்காந்து வாதாடிட்டு இருக்கிறது மாதிரி தெரியுது. அந்த சூழ்நிலைக்கு தள்ளிட்டீங்க. நான் ஒரு கண்ணகி இல்லை, ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு கண்ணகி இருக்கு. இப்படிலாம் கொழுப்பு கதையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காதீங்க. உங்க பாசையில் சொல்ல போனால் பொய்யான கதைகள்லாம் வெளியே விடாதீங்க. ஒவ்வொரு கண்ணகி எந்திரிச்சு வந்துருவாங்க. முதல்ல உங்க கோட்டு சுட்டையெல்லாம் அவுத்து போட்டுருவாங்க. பார்த்துக்கோங்க, வெளியில கோட்டு சுட்டை போட்டு போயிடாதீங்க. முதல்ல உங்களுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் கொடுத்து தலையில் எண்ணெய் வைக்க சொல்லணும். அதான் அந்த எண்ணெய் வச்சு தேய்ச்சாச்சுன்னா, உச்சந்தலையில் எண்ணெய் வச்சு தேய்ச்சா பைத்தியம் தெளிஞ்சிரும்னு சொல்லுவாங்க. அந்த பைத்தியத்தை தெளிய வைக்கிற மூமெண்ட்டை எங்கள் கட்சிக்காரன் ஒவ்வொருத்தரும் செஞ்சான்னா, வீட்டுக்கு வீடு விஜய் இருக்காருன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அந்த விஜய் இதை செய்ய மாட்டேங்கிறாங்க. இந்தமாரி சொல்லி செய்ய வைக்கணும். வச்சா இது ஒன்று தான் குறைச்சலா இருந்தது. இதை இப்போ செய்ய வச்சுட்டீங்க. எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லை. பார்த்தீங்களா? நாட்டு மக்களும் ஏன்னா எண்ணெய் எல்லாத்தையும் எடுத்து அங்கே அமுச்சிடுறாங்க. அதனால தான் இங்கே ஒரு தேங்காய் எண்ணெய் பாக்கெட்டு, ஒரு நல்லெண்ணெய் பாக்கெட்டு 40 ரூபா, 50 ரூபா, 70 ரூபா விற்கிறாங்க. எல்லாத்தையும் ஃபாரினுக்கு அமுச்சிடுறாங்க. கொள்ளை எங்கே அடிக்கணும், இங்கே விளையிறது இங்கே தாங்கிற ஒரு புத்தி வரமாட்டேங்குது. ஏங்க, இங்கேருந்து நம்ம அனுப்புகிற பொருளுக்கு வரிங்க, அமெரிக்காலேருந்து அங்கேருந்து வர இதுக்கு வரி போட்டிருக்காங்க. இங்கே வரி கிடையாது. புரியுதுங்களா? இங்கேருந்து நம்ம போகிறோம்ல, அனுப்புகிறோம்ல, அதுக்கெல்லாம் வரி. அங்கேருந்து வர பொருளுக்கு வரி கிடையாது. இது யார் மேலே குத்தம்? இது உங்கள் தலைவர் சரி பண்ணிடுவாரா? ஏங்க, ஜனநாயக படத்தை வெளியிட முடியும்னு சொல்லிட்டு பிஜேபி ஒரு வார்த்தை வெளியிட அல்லாடு பட்டிட்டு இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைக்கு உங்க தலைவர் சரி பண்ணிடுவாரா? வரீங்க, இங்கேருந்து நம்ம போற பொருளுக்கு எது தெரியுது உங்களோட வரி அப்படியே. ஆமா, காலையில் என்ன சாப்பிட்டீங்க? இட்லியா பூரியா? ஏன் ஸ்மெல் வருதா? இல்லை சொல்லுங்க, இட்லி சாப்பிட்டீங்களா பூரி சாப்பிட்டீங்களா? ரெண்டுமே சாப்பிடல.
பட்டினி கிடக்குறீங்க. ம். பார்த்தீங்களா? உங்களுக்கு இதெல்லாம் சாப்பிட்டுருந்தா தெரியும். சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் வரி கம்மி, இட்லிக்கு வரி ஜாஸ்தி. ஏன்? தமிழன் இட்லி சாப்பிட்றான், இந்திக்காரன் சப்பாத்தி சாப்பிட்றான். தமிழனை இந்த தமிழ்நாட்டில் இல்லாமல் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூட்சமாக நடந்துகிட்டு இருக்குது. உங்களெல்லாம் பார்க்குறப்பே தெரியுது. இட்லியும் சாப்பிடல, சப்பாத்தியும் சாப்பிடல, பூரியும் சாப்பிடல. நீங்கள் பர்கர் திங்கிறீங்க, ஃபாரினாகவே மாறுறீங்க. அப்போ உங்கள்கிட்ட வந்து இந்த நாட்டை மாற்றம் அடையணும்னு எதிர்பார்க்கறது தப்பு தானே? உங்களை மாதிரி ஆள்கிட்டெல்லாம் உட்காந்து பேசுகிறதே இருக்குல்ல, அதுவே வந்து ரொம்ப ரொம்ப தப்புங்க. இனிமேலாம் பேசக்கூடாதுங்க, இனிமேலாம் பேசக்கூடாது. தயவு செஞ்சு பேசாதீங்க, தயவு செஞ்சு பேசாதீங்க. என்ன அப்படி பார்க்குறீங்க? உண்மையை சொல்லிட்டோன்னு அப்படியே குறுக்குன்னு இருக்குதா? எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஆ நான் சொல்ல வேண்டியது அத்தனையும் அந்த இடத்துல உட்காந்துட்டு வடிவமைச்சிட்டு ஆ அப்படியே உல்டா பண்ணி பேசுறீங்க பார்த்தீங்களா? ஆ நல்ல டேலண்ட் தான், நான் ஒத்துக்கிறேன். நீங்க நல்ல டேலண்ட். ஆனா இதையே நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செய்து கோட்டு ஷூட்டை போட்டுட்டு இந்த கண்ணாடியை போட்டுட்டு போயிடாதீங்க. நான் எந்திரிச்சு போகிற நிலைமையில கரெக்டா நீங்க இந்த இதை சொல்லிடுங்க. நீங்க நான் தான் ஆரம்பத்துல எந்திரிச்சு இருந்தே போகணும். என் கண்ணாடி மேல உங்களுக்கு கண்ணுங்க, பார்த்தீங்களா? நான் கண்ணாடியை கழட்டினா ரொம்ப அழகா இருக்கேன்னு உங்களுக்கு ரொம்ப ஒரு இதா இருக்குது. அதான் பிரச்சனை. அது பிரச்சனை இல்ல. ஆ 2 நாளைக்கு முன்னாடி கார் கண்ணாடியை உங்க ஆட்கள் உடைச்சது மாதிரி ஆ. நீங்க வெளியில போகும்போது மத்த ஆட்கள் வந்து என் கண்ணாடியை உடைச்சிருவாங்களா இல்லை என் மூஞ்சி உடைச்சிருவாங்களா? செய்யலாம். ஆ இப்படி அநியாயத்துக்கு இப்படியாங்க புழுவாங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்குங்க, அடிக்கிறவங்க எல்லாம் எங்க ஆட்கள், அடி வாங்குறவனுங்க தான் மற்றவனுங்க. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க. பார்த்து பத்திரமா போங்க. ஆமாம், அநேகமாக கொண்டை போட்டுக்கிட்டு போங்க, இல்லாட்டினா சடை போட்டு போங்க. எங்கள் ஆட்களுக்கு ஏதாவது மூஞ்சி தெரிஞ்சிச்சுன்னா ஏதாவது பண்ணிட போகிறாங்க. உங்களுக்கு முடியலன்றதுக்காண்டி என் முடி மேல உங்களுக்கு ஒரு கண்ணா? வந்ததுலேருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். வெள்ளையா இருக்கீங்க, லிப்ஸ்டிக் வந்து ரெட் கலர்ல போட்டிருக்கீங்க, முடியை விரிச்சு போட்டிருக்கீங்க, நீங்க திமுகலா அப்படி இப்படின்னு சொல்றீங்க. பத்தாவதுக்கு வேற முடி மேல வர கண்ணாவே வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு முடியலன்றதுனால என் முடி மேல உங்களுக்கு ஒரு கண்ணா? இல்ல, நான் தெரியாம தான் கேட்கிறேன். நான் அந்த இடத்துல இருந்திருக்கணும், நீங்க இந்த இடத்துல இருந்திருக்கணும். நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் நீங்க அப்படியே சொல்லி உல்டா பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. நான் தான் எந்திரிச்சு போகணும். நீங்க என்ன சொல்றது? ஐயோ பேச முடியாதுப்பா அப்படின்னு நீங்க என்னத்த சொல்றது? நான் தாங்க எந்திரிச்சு போகணும். போங்க போங்கங்க போங்க, மறுபடியும் வந்துடாதீங்க.